சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் அந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு சாதாரண மனுஷன் தான், ஊழியக்காரன் அல்ல, வியாபாரி. ஆனால் கடவுள் நமக்கு தந்த கிருபையினால், கடவுள் ஒவ்வொரு நாளும் நடத்த விதத்தினால, கடவுள் சாட்சியாக மகிமையாக இருக்கிறதால தான் ஒரு இடங்கள்லாம் சொல்லி கடவுளுக்கு மகிமையான காரியத்தை செய்கிறேன். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், லீவு நாட்கள். பிள்ளைகள்லாம் சென்னைக்கு வந்திருக்காங்க, நான் மட்டும் தாங்க வந்திருக்கேன். நேற்று எத்தனையோ கூட்டங்கள், இன்றைக்கி 9 கூட்டத்துக்கு போனோம். 9 பேர் கல்யாணங்கள். எல்லா கல்யாணத்துக்கும் போகதான் சூழ்நிலை, வரத்தான் வேண்டியிருக்கு. அவங்க வந்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினால இப்போ கூட கல்யாண வீட்டுக்கு 29 கல்யாணம். ஒரு வீட்டில் போய் எழுப்பி ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ ஐயா இதுக்கு அடுத்து ஒரு கல்யாணம் உடையாமொழியில் தாலி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் தாலி எடுத்து தரணும், எத்தனை மணி ஆனாலும் சரி. அது உட்காந்துருக்காங்க, என்ன செய்கிறதுக்கு. அதனால் ஐயா ஒரே கண்டிப்பான முறையில் நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி எலியா போல் தாடியை வளர்த்துட்டு முடியை வளர்த்துட்டு ஒரு வைராக்கியமான தாத்தாவாக இருக்கார். அதனால தான் அவரை எப்படியாவது வரணும்னு சொல்லி சாந்தப்படுத்தணும். அவ்வளோ காலையிலே தேடி வந்துட்டார். தேடி வரதுக்குள்ளே நிறைய பேர் தேடி வந்துட்டாங்க. எனக்கு தொண்டை சரியில்லை, சளி பிடிச்சி ஒரே அலைச்சல். எனக்கு பாடுற தம்பியும் ஒரு தம்பி சென்னையில் இருக்கார், ஒரு தம்பி இங்கே இருக்கார். எனக்கு வேறு வழி இல்லை. மகளை சொன்னேன், எப்படி பிள்ளை எனக்கு இது மாதிரி தொண்டை சரியில்லையே மகளே. நல்ல ஒரு தேவ மனுஷி, ஊழியக்காரி, தேவனுக்கு பிரியமான மகள். இன்னொரு இடத்துல ஊழியத்துக்கு போகிறேன். ஊழியத்தை எப்படி கற்பனை எனக்கே தெரியல. வர முடியாதியான்னு சொன்னான். சரி வந்தால் நல்லா இருக்கும், அதுமாக விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் நிற்க முடியல, வந்துட்டார். ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப மகிமை. கர்த்தர்களை ஆஸ்வதிக்கட்டும். அது இல்லாமல் சூரியசூரியன் அண்ணாச்சி மாதிரிலாம் உட்காந்துருக்காங்க, ராஜாக்கள் மாதிரி. இவங்க காலையிலேயே வந்துட்டாங்க என்னை பார்க்கறதுக்கு. எப்படியாவது வரணும்னு சொல்லி நான் இப்படி சூழ்நிலையெல்லாம் சொன்னேன். அந்த கர்த்தரில் சேஷித்த கரம் கொண்டு நான் வழிநடத்த போகிறார். தலையில் தாழ்த்தி நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரையும் கரம் கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? வாங்க தம்பி, வாங்க. தம்பிக்கு சோலேஸ்வரி பாடி ஒரு தேவதாஸ் மாதிரி தாடி வச்சுருக்கார் பற்றியில். அவருக்கு என்ன கவலையே தெரியல. ஆனால் ஒரு கவலையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய வித்வான், நல்ல அருமையாக வாசிப்பார். ராஜா உன் மாளிகையில் ரப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் ரப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். ராஜா உன் மாளிகையில்
பகலாய் அமர்ந்திருப்பேன். என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே இன்னொரு விடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே இன்னொரு விடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோரும் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோரும் ஆராதனை உமக்கே. எங்கள் நீர் யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீர் யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா பரிசுத்தமாகும் யெகோவாவுக்காக ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாகும் யெகோவாவுக்காக ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா சேனா ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா சேனா ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா
ராஜா உம்மை துதித்து நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடவும் சில வாக்குத்தத்தை நிறைவேற கிருபை தாங்க. காத்துக்கொள்ளுங்க. வன்னியண்டாடப்பட்டு திருச்சபைக்கு வர்றோம்ப்பா. பிள்ளைகளுக்கு நன்றி ராஜா. கண்ணீரோடு இந்த ஆலயத்தை கட்டின காரியத்தை அறிந்திருக்கீங்க. எத்தனையோ போராட்டம், எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ வேதனைப்பா. அவைகள் மத்திய இந்த ஆலயத்தை கட்டி நாம் மகிமைக்கென்று பிரதிஷ்டை பண்ண கிருபை தந்தீங்க. அந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அடியை மறைத்து வெளிப்படுங்க. மதுரை மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசு நாமத்தில் ஜீங்கிக்கு நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. அவருக்கு ரொம்ப நன்றி. பார்க்க ரொம்ப சந்தோஷம். ஒன்றும் சரியில்லை. தம்பி ஒர்க் பண்ணதா எப்படி? ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் விசேஷத்தை கரகொண்டு ஆளுடைய சித்தம் இதனால தான் நடக்க முடியும். வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப பரவாயில்ல. அவங்க பார்த்து சந்தோஷம். இன்றைக்கி என்ன சாப்பாடு உங்களுக்கு தெரியல. என் தாத்தா சோறுலாம் வடித்து போட்டிருக்குது. கறியா கோழியா என்னன்னு தெரியல. ஏதோ ஒன்று செஞ்சுருப்பேன். வயதான காலத்தில் பாருங்கள், இப்போ இருக்கிற அந்த ஆசை எப்படியாவது தான் 2 ஆலயத்தை கட்டணும், மக்கள் தாகத்தோடு இருக்குன்னு சொல்லி அவருடைய எண்ணங்களை பார்த்தீங்களா. அவர் இப்படி தான் வாழ்ஞ்ச வாழ்க்கையில் வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஊழியக்காரங்களாம் ரொம்ப மோசமாயிட்டாங்க. சரியில்லை. கிறிஸ்டியானிட்டி சரியில்லை. என்கிட்ட கேட்டால் கிறிஸ்டியானிட்டி சரியில்லை. அது நம்ம காரணம் கேட்டால் நம்ம என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரியலை. ஆண்டவர் தான் மனம் திரும்ப தரணும், கிருபையை தரணும், ஆசீர்வாதத்தை தரணும். அதுதான் சந்தோஷமாக இருக்கும். வேறு ஒன்றும் நம்ம கொண்டு வந்ததில்லை. போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. இந்த பாருங்கள், அந்த அம்மா கம்பெனி கொடுத்து வந்திருக்காங்க. தூத்துக்குடியிருந்து வந்திருக்காங்க. ராத்திரி யாரை செய்யன்னு தெரியல. அவங்க பேர் ரோசினி. அவங்க பேர். ராத்திரி ஐயாட்டைக்கு சொன்னேன், என்னையா செய்யுது. இந்த ஐயா வந்து ஒரு ஆலயத்தை வச்சுருக்காங்க, ஒரு கம்பெனி கூட இல்லையே. வேதனைப்படும் போது ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லி, ஒன்று நினைக்காதுங்க, ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். அதாவது காலத்தில் நேர்த்தியாக நடக்கும். நான் இல்லைனா கூட ஊழி நடக்க தான் செய்யும். மொர்தெக்காய் சொன்னால, இஸ்ரேல் வந்து எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. 127 நாடுகளையும் ஆண்ட அகஸ்வர ராஜகாலத்தில் ஒரு அம்மான் இருந்தான், துஷ்ட அம்மான். இன்றைக்கி அம்மான்களும் நிறைய கிறிஸ்தவத்தில் இருக்காங்க. நிறைய சபைகளையும் ஊழியத்திலையும் இருக்குது. அம்மான்களும் தான் இருக்காங்க. ஊழியத்துக்கு வரணும்னு நிறைய இல்லை. எப்படியாவது திருச்சபையை அழிவை நோக்கி ஓடணும், அதுதான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதனுடைய பிரதிபலனை அவங்க அனுபவிப்பாங்க. நமக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஊழியத்தை நிறைவேற்றணும், கடவுள் சித்தத்தை நிறைவேற்றணும். நம்ம கொடுத்த வார்த்தை தான். அவன் மொர்தெக்காய் சொன்னால, இஸ்ரேல் என்ன சொன்னான், நீ இந்த காலம் மௌனமாக இருப்பானா இஸ்ரேல் ரட்சிப்பு வேறு வழியாக வரும், அன்றைக்கி நீயும் தகப்பன் வீடும் தப்ப மாட்டீங்கன்னு சொன்னான். எஸ்தர் 4:17 வாசிக்கும் போது பார்த்தீங்களா, அவதான் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய் உண்மையான வாழ்க்கையை வாழணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு கொஞ்ச நாள் தான் உலகத்தை வாழ்கிறோம். யாருக்கு எப்போ சாவுகிறது, எப்போ மரணம் வரும் சொல்ல முடியாத காலத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. சங்கீதம் 90:10 வாசிக்கிறது. ஒரு வருஷம் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மீதியாக பாடு வேணது தான். அப்படிப்பட்ட உலகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காலம் இருந்துக்கிட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட காலத்தை வாழ்கிற நான் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். உலகத்தை ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு, ஆண்டவரே நாமத்துக்கு மகிமையாக செலுத்தக்கூடிய பிள்ளைங்க வாழ எங்களுக்கு கேட்ட கிருபையை தாங்க, சாட்சியுள்ள வாழ்க்கையை தாங்க, மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை தாங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் விட்டு விலகவும் மாட்டார், கைவிட மாட்டார். இன்றைக்கி ஆண்டு கொடுத்த பாரத்தை நிறைவேற்றி வைக்கணும். அதெல்லாம் சென்னைக்கு போயிட்டு எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. 67-68 வருஷம் ஆச்சு. ஒன்றும் இல்லாமல் சென்னைக்கு போய்
வாழ்ந்து வளர்ந்து இன்றைக்கி ஆண்டு எவ்வளோ உயர்த்தியிருக்கிறாரு. உயர்த்தினால தான் கடவுளுக்கு சாட்சியாக இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழணும்னு சொல்லி தான் எத்தனையோ போராட்டங்கள். எனக்கு எதுக்குள்ள இந்த வேலை, எத்தனையோ வேலை இருக்குது, எனக்கு எவ்வளோ தொழில் இருக்குது, எவ்வளோ காரியங்கள் இருக்குது, அதையும் விட்டுட்டு காரணம் கடவுளுடைய மகிமைப்படணும், ஆண்டோடைய நாம மாத்திரம் பயப்படணும் தான் அந்த காரியத்தை செய்கிறோம். அதனால இந்த உலகத்தில் நம்ம கடவுள் நிறைய பேரை நான் பெருமைப்படுத்துன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுத்த பெருமை நமக்கு ஆண்ட வாழ்க்கையை தந்திருக்கிறார். நீ கடவுள் சாட்சியாக வாழும்போது, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது கர்த்தர் கிருபை தரப்போகிறார், ஆசிரியர் அந்த கிருபை நினைக்கணும். எத்தனையோ குடும்பங்கள் வேதனை, எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டம். இன்னைக்கு காலையில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நம்ம எனக்கு அவங்க நடக்க முடியல, ஒரு கால் பெண்டு, அவங்களுக்கு கால் பிரச்சனை, நடக்க முடியாமல் சூழ்நிலை. காஃபியை தரட்டா, பால் பழம் தரட்டா, அதிரசம் போட்டுக்கிறீங்க, அதிரசம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு இருதயத்தின் ஆர்வம் இல்லை. கணவர் போன வருஷம் இறந்துட்டார். கொஞ்சம் வயசில் கணவர் இல்லையேன்னு சொல்லி மகனுக்கு திருமணம் யார் நடத்தி வைப்பா, யார் நடத்தி வைப்பா, மகளுடைய திருமணத்தை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எண்ணம். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், ஆண்டவர் பார்த்துக்குவார். கடவுள் மேலே பாரத்தை கொடுத்துட்டல, கடவுள் பாரத்தை பார்ப்பாருன்னு சொல்லி நான் ஜெர்மனி கடந்து வந்தேன். இதுதான் உலகம். இதை நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, ஒரு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். ஜனங்களுடைய பாவத்தினால தேசத்தில் 3 வருஷம் மழை இல்லை. வேதத்தில் வாசிப்பீங்க, 1 ராஜாக்கள் 17 வாசிக்கும்போது இஸ்ரேல் தேசத்தில் 3 வருஷம் மழை இல்லை. அங்கே ஒரு திக்கத்தை எலிசா உட்காந்து நின்னான். எலிசா உட்காந்து குடிக்க கூட தண்ணி கிடையாது, ஒன்றுக்குமே தண்ணி கிடையாது. ஆனால் தீர்க்கதரிசி எலிசா எலியா கடவுளுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான், கடவுள் தேவனுக்கு சாட்சியுள்ள மனுஷனாக வாழ்ந்தான், மகிமுள்ள மனுஷனாக வாழ்ந்தான், கடவுள் என்ன சொன்னாலும் சுத்தத்தை நிறைவேற்றக்கூடிய மனுஷனாக வாழ்ந்தான். ஆனால் ஆண்டவர் எலியாவை போஷித்தார். எத்தனையோ மக்கள் தண்ணி இல்லாமல், ஆடு மாடுகள்லாம் தண்ணி இல்லாமல், மிருக ஜீவனம் தண்ணி இல்லாமல் வேதனைப்பட்டாங்க. ஆனால் ஆண்டு தன் பிள்ளையாகி எலியாவை பாதுகாத்தார். ஆண்டு என்ன சொன்னார், நீ யோர்தானுக்கு அடுத்த கேரிய பார்த்து ஆட்டண்டைக்கு போப்பா, உனக்கு அங்கே தண்ணி குடிப்பான்னு சொன்னார். ஆட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். காலையிலையும் மாலையிலும் காக்கங்கள் கொண்டாந்து கொண்டாந்து எனக்கு ரொட்டியும் சாப்பாடையும் கொடுத்துச்சு. ஆற்று தண்ணி ஊற்றி போச்சுது. ஆனால் அவன் வருத்தப்படலை, ஆண்டவர் வருத்தப்பட்டார். வருத்தப்பட்டு என் மகன் அவனுக்கு தண்ணியிலேயே குடிக்க என்ன செய்வான்னு சொல்லி யோசனை பண்ணி அவர் சொன்னார், நிறைய சீதனுக்கு சாரி பார்த்து ஊருக்கு போ, ஒரு 7 தாய்க்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், அது தாய் உனக்கு ஆகாரம் தருவான்னு ஆண்டவர் கட்டளையிட்டார். நாட்டில் பஞ்சம், ஆகாரம் இல்லை. அது 7 தாயின்னு ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் போல் மாவு இருந்தது, கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. அவன் நினச்சா நம்ம பஞ்சம் வந்துச்சு, ஒன்றுமே செத்து தான் போவோம், ஒரு வழி இல்லைன்னு சொல்லி காட்டில் போய் 2 பேரை பறைக்காந்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு அடை சுட்டு சாப்பிட்டு செத்துருவோம், தன் மகனும் சொன்னும் செத்துருவோன்னு போகிறான். திக்கத்தை எலியா பார்க்காரு. எலியா பார்த்துட்டு கைதட்டி கூப்பிட்றாரு, கிட்ட வாரா. கிட்ட வந்த உடனே எனக்கு ஒரு கலசத்துக்கு தண்ணி கொண்டு வாங்காரு. தண்ணி எடுக்க போகிறா. தண்ணி எடுக்க போகும்போது கூப்பிட்டு சொல்கிறாரு, எனக்கு ஒரு சின்ன அடை கொண்டு வா அப்படிங்காரு. அதம்மா சொல்கிறேங்க, ஐயா என்கிட்ட கொஞ்சம் போல் மாவு தான் இருக்குது, கொஞ்சம் போல் எண்ணெய் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அந்த அடையை சுட்டு நானும் என் மகன் செத்து போகலான்னு காத்துறேன் சொன்ன உடனே தீர்க்கதரிசி எலியா சொல்கிறாரு, நீ ஒன்றுக்கும் வருத்தப்படாத, நீ ஒன்றுக்கும் வருத்தப்படாத, முதலாக சொல்லக்கூடிய அடையை என்கிட்ட கொண்டு வந்தா. தேசத்தில் மழையை நான் கட்டளையிட நாள் வரைக்கும் ஆகாரம் உனக்கு இருக்குன்னு சொன்னார். நீ ஆண்டவர் நம்பும்போது, கலசாட்சியை மகிழும்போது உலகமே பட்னியாக இருக்கும், உலகமே கண்ணீர் விட்டாலும், ஆனால் ஆண்டவருக்கு நீ பிரியமாக வாழும்போது உன் கண்ணீரை பார்க்குற தெய்வம் ஒருத்தர் உண்டு, வேதனையை பார்க்குற தெய்வம் உண்டு. எப்படிப்பட்ட நிந்தனையோடு வாழ்ந்தாலும் சரி, உன் நிந்தனையை பார்த்து உன் கண்ணீருக்கு ஒரு விடுதலை தர ரட்சகர் ஒருத்தர் உண்டு. அவர் உனக்கு போஷி பாருவான். அது மாதிரி ஆண்டு போஷி தரல. நீங்கள் அத்தனை பேர் இன்னும் எதுக்கும் வருத்தப்படாதீங்க, ஒன்றுக்கும் வருத்தப்பட வேண்டிய காரியமே இல்லை. வருத்தப்பட்டு ஒரு காரியத்தையும் யாரும் சாதனை பண்ண முடியாது. நான்லாம் படிக்கக்கூடிய காலங்களில் எங்கள் வீட்டில் ரொம்ப சாப்பாட்டு கஞ்சம், ரொம்ப கஷ்டம், ஒன்றுமே இல்லை. அந்த காலத்தில் சொல்கிறேன், 67 வருஷத்துக்கு முன்னால் நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, இப்போ இன்றைக்கி 76 வயசு ஓடிக்கிட்டு இருக்குது, 76 77 வயசு ஓடிக்கிட்டு இருக்குது. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 16 வயசு வந்திருக்கோம். 60 வருஷத்துக்கு முன்னால் வீட்டில் சாப்பாடு இல்லை. அப்போ எலெக்ஷன், அப்போவே ஒரு ஓட்டுக்கு 4 நாள் கொடுத்தாங்க, பஞ்சாயத்து எலெக்ஷன் 4 நாள் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஐயா நல்ல சாமி அணைச்சி வீட்டில் ஒரு 2 ஓட்டுக்கு நம்ம 2 அப்பாவும் ஐயா நானும் ஓட்டு போடுவோம் ஐயா, 4 நாளும் 8 நாள் தருவாங்க, காசு வாங்கிட்டு அந்த தாமஸ் எண்ணெய் கடையில் ஏதாவது வாங்கிட்டு வரியா சாப்பாட்டுக்குன்னு சொன்னாங்க.
அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ வறுமை, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனையை வாழ்ந்துருக்கு. அந்த இன்றைக்கி எப்படி போதிச்சார் பார்த்தீங்களா? இன்றைக்கி என்னை யோசிக்க நிலைமையை பார்க்கும்போது என் கூட 10 பேர் கம்மியாக எப்பவும் சாப்பிட்றதில்லை. என் கூட 10 பேர் எப்பவும் 10 பேருந்து கரைஞ்சி யார் இருந்தாலும் எனக்கு சாப்பிடணும், யார் இருந்தாலும் சாப்பிடணும், அவங்களுக்கு சாப்பாடு எனக்கு ஆசை. அதுதான் ஏன்னு கேட்டால் அவங்க மற்ற காரியம் இதோ இல்லையோ சாப்பிட்டு பசியாரி. ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தினால, நான் வேதனையோடு வாழ்ந்த கஷ்டத்தினால, கண்ணீரோடு வாழ்ந்த கஷ்டத்தினால என் கஷ்டத்தை அவங்க தெரிஞ்சு வாழணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த காரியம் செய்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை வாழ்ந்தோம்ல, ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்து நாங்கள் 4 பிரதர்ஸு. எங்கள் அண்ணன் மட்டும் ஒரு அண்ணன், அவருக்கு கொஞ்சம் உடல்நல சரியாதாரு. எங்கள் அம்மா அவருக்கு மட்டும் ஒதுக்கி கொஞ்சம் அரிசி சோறு கொடுப்பாங்க, நெல்லி சோறு கொடுப்பாங்க. இதெல்லாம் கம்பங்கஞ்சி, கேப்பக்கஞ்சி, சோளக்கஞ்சி தான் குடிக்கணும், வேறு வழி இல்லை. அது சோளத்தோடு கிடைக்காது, அவ்வளோ கஷ்டம். அவ்வளோ வாழ்ந்த மக்களுக்கு ஆண்டவர் உயர்த்திருக்காருன்னா ஒரு சாதாரண காரியம் இல்லை. என் தாய் மரியாள் ஒன்றும் ஜெபிக்கக்கூடிய தாய். என் தாய் ஆண்டு சமூகத்தில் காத்திருந்து கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய தாய். வேதத்தில் வாசிக்கவில்லை, லூக்கா 10 கடைசி வாசிக்கும் போது மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்லவங்க வாழ்க்கையிலே தெரிந்து கொண்ட தாய். இன்றைக்கி நிறைய தாய்மார் அப்படி இல்லை, நிறைய தாய்மார் அப்படி இல்லை. ஏதோ ட்ரெஸ்ஸு அப்படி தான் நினைக்காங்க. அப்படியே தன் குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் வாழணும், தன் கணவர் இப்படிப்பட்ட கணவராக இருக்கணும்னு நினச்சி ஜெபம் பண்ணுறதில்லை. ஏதோ லைஃப் எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்குது, அது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக வாழணும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது, பரிசுத்தமில் யாரும் ஆண்டவர் நேசிக்க முடியாது. அந்த வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டு கடவுளுக்கு மகிமையாக நீ வாழும்போது வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு குறைவு வராது. நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசடிவதும் இல்லை, உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தால, அப்படிப்பட்ட வாக்கும் வாழ்க்கையில் கொடுத்து வழிநடத்தி பாதுகாப்பார். அது கிருபைக்கு நமக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த தாத்தா பாருங்கள், தாத்தா என்னுடைய வயசு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு 76 கொடுக்குது. ஐயாவுக்கு வயசு என்னப்போ? அவங்களும் 76 வயசு தானா? ஆனால் அவருக்கு பாருங்கள், எலியா மாதிரி தாடி உடைத்து முத்துமணி சாமியார் மாதிரி உட்காந்துருக்காரு. நான் இப்படியோ ட்ரெஸ்ஸை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் பாருங்கள், இவ்வளோ வயசுலேயும் ஒரு ஆர்வம், ஒரு வைராக்கியம். இதுதான் வாழ்க்கை. கடவுளுக்கு இதான் சாதனை பண்ணணும். கடவுள் எனக்கெல்லாம் ஒரு ஆசை அதுதான். எத்தையோ ஆணையில் கட்டிக்கிட்டு இருக்குது, எத்தையோ ஸ்கூல் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம வாழ்க்கை ஒன்று தான், ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. அது கடவுளுக்கு புரோஜனமாக வாழணும், கடவுள் சாட்சியாக வாழணும். அப்படி மையமே வாழும்போது கர்த்தர் கைவிடவே மாட்டார். என்ன கைவிடலை ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கடவுளுக்கு வாழும்போது கடவுளை கைவிடவே மாட்டார். அவருடைய கிருபையை நீ கடவுள் நோக்கி பார்க்கணும், கடவுள் சாட்சியாக வாழணும். கர்த்தர் எல்லா விதத்திலும் பலவீனத்தில் தான் எடுத்து விடுவார். நீ நிறைய பேர் கால் நடக்க முடியாது, முட்டி வலி, படியேற முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ கிருபை தந்திருக்காரு. அந்த கிருபையிலும் கடவுளுக்கு சாட்சியாக வாழணும், மகிமையாக வாழணும். அல்லாத நாமமதில் ஒரு வானமாய் உருகி தொழுகின்ற நீரமல்ல தொழுகின்ற நீரமல்ல அல்லாத நாமமதில் ஒரு வானமாய் உருகி தொழுகின்ற நீரமல்ல
இதயம் நோரோங்கினரே ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமுனதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நோயிலந்தவரே தாயன்பல் அணைப்பவரே நோயினால் நொந்தவரே, தாயன்பல் அணைப்பவரே. பரிகாரி நான் என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். பரிகாரி நான் என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். அருள்நாதர் நாமமதி ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் விளம்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் விளம்பிடுவார் நடுவில். மாயையில் மயங்கிறோரே கைதந்து காப்பவரே. மாயையில் மயங்கிறோரே கைதந்து காப்பவரே. தூயாய் நீடுவார், தூயோனாய் மாற்றிடுவார். தூயாய் நீடுவார், தூயோனாய் மாற்றிடுவார். அருள்நாதர் நாமமதி ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். ஹல்லேலூயா. இந்த மியூசிக் தம்பி, கீபோர்டு தம்பி சூப்பர்மேன். எங்கள் தபேல மாஸ்டர் சொல்லுவார், அந்த தம்பியை கூப்பிடுங்க ஐயா, ரொம்ப அருமையாக வாசிக்காருன்னு. பார்த்தா சாதுவமாக இருக்குது பார்த்தீங்களா. அவர் நேரம் இந்த வங்கு இருக்க கை இருக்க, இரும்பு இருக்க கை இருக்க மாதிரி ஈபிக்கார என்ன பண்ண தெரியல, ஒன்றும் பண்ண முடியல.
அந்த பையன் பேட் அடிக்க போய் கல்லூர் காலேஜில் படிக்கான், திப்பரம்பட்டிக்காரன். இவருக்கு சோலைசேரி, அவருக்கு திப்பரம்பட்டி. அவன் காலேஜில் படிக்க பையன் இப்படி இடையில கட் அடிச்சுட்டு வருவான். கட் அடிச்சுட்டு உண்மையாக தான் கட் அடிப்பான், பொய்யெல்லாம் கட் அடிக்க மாட்டான், நல்லா வாசிப்பான். பாருங்கள், இந்த நேரம் அப்படி ஆயிடுச்சு. அதெல்லாம் தாத்தா நான் முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிடுறேன், கம்மி முடிக்கட்டும், மற்ற காரியமும் ஒழுங்காக நடத்தலாம்ல. இன்னொரு நாளைக்கு நமக்கு லெந்து டேஸ் February 18 ஆரம்பிக்கு. February புது வருஷத்தில் 2020 February 18 லெந்து டேஸ் ஆரம்பிக்குது. அந்த லென் டேஸில் ஒரு நாளையில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பகுதி மக்களெல்லாம் கூட்டி இந்த ஆலயத்தை நடத்துவோம் ஆராதனை. இந்த நான் வரேன், இந்த இடத்துல நடத்தலாம். ஆனால் இந்த ஈபி வேண்டாம், இதை தூக்கி சுரட்டி எங்கேயாவது ஓடையில் போட்டுடலாம், நாங்களே கொண்டு வந்துடுவோம். கன்மாக இருக்க மக்களை நிறையா கொண்டாந்து ஊர் மக்களாக நல்லா சாப்பாடு கொடுப்போம். அருமையாக மகள் பாடுவா, பாருங்கள் என்ன அருமையாக பாடுவோம் தெரியுமா, அதெல்லாம் கொண்டு வந்துடுவோம். கருத்து ஆஸ்வதிக்கட்டும். அது மாத்திரம் இல்லை, இந்த ஊரில் ஒரு ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, எடும் மகளே உங்களை தான். இந்த மகள் ஹலோ ஐயா, நமக்கு 2 பையன், அசோக்கு விவேக், 2 பையன். 2 பேருக்கு ஒரு பேருக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, ஒரு பேருக்கு சேலத்தை பண்ணியாச்சு. அந்த சேலத்தை பண்ண பேரும் நாகர்கோலத்து பண்ண தான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பயல்வை. டவுசர் போகிறதுக்கு முன்னாலே சின்ன பயல் தான், டவுசர் போகிறது சின்ன பயலாக தான் இருக்கணும். அந்த மாதிரி வளர்த்த அப்படி வளர்ப்பு. அந்த 4 மணிக்கு கோயிலுக்கு வந்துடுவானுங்க. கோயிலை வெறுக்கி வச்சு நீட்டாக வச்சு பாருங்கள். இன்றைக்கி நட்சத்திரம் 2 பேரும் இருக்கான். ஏன் காரணம் கேட்டால் கடவுளுக்கு வளர்த்ததுனால தான். அந்த அம்மா அன்னைக்கு ஈன்ற விழுதி பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய். அந்த மாய் அப்படி வளர்க்கணும், பிள்ளைகளை வளர்த்து. நீங்கள் 2 பேரும் பெரிய ஆட்களாக இருக்கானுங்க. ஒருத்தன் இப்போ இங்கே தான் இருக்கான், மதுரைக்கு போயிருக்கான் ஒரு கல்யாணத்துக்காக. ஒருத்தன் கோயம்புத்தூரில் இருக்கான். பெரிய பெரிய ஆட்கள். நமக்கு எல்லாம் எனக்கு டெலிஃபோனே வந்து தான் தருவான், எதுனாலும் சரி. அதனால் வாழுவோம், அதுபோல் நல்ல சந்தோஷமாக இருப்போம். இந்த பேட் அடிக்கும் சூப்பர் பையன், 2 கையும் அப்படி பொத்து போயிருக்குது, பேட் அடித்து ரொம்ப பையன், நல்ல பையன். ஒரு பொம்பளை பிள்ளை அவனை ஏமாற்றிட்டா. நல்ல பையன்தான், என்ன செய்யுது, புத்தி கெட்டு போனால் அதான் வாழ்க்கை. அதனால் சந்தோஷப்படுவோம். எனக்கு இந்த தம்பி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அருமையான பையன். ரொம்ப பாருங்க, கம்ப்யூட்டர் வச்சு வாசிக்கான். அதனால் Februaryயில் நம்ம லெந்து டேஸில் ஒரு நாள் சொல்கிறேன், ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரமாதமாக நீ வீட்டு நடத்தலாமா? ஹல்லேலூயா. தலையில் தாழ்ச்சி பண்ணுவோமா? கம்மியாக முடிச்சுட்டு நானும் ஒரு கல்யாணம், அந்த கல்யாணம் சீரானத்தை அவங்க ஹனிமூனுக்கு போட்டோம்ல, நான் இங்கே நிற்கக்கூடாது இல்லை, சரியா? ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அதுவும் சிவசன் அந்த மாதிரி என்ன தேடி எப்படியாவது எங்கள் வீட்டை வந்து ஆலயத்தில் ஒரு பாதம் இராக்கியமாக வச்சுருந்தாங்க. நான் அடுத்த மாதம் வாரேன்ட்டேன். கண்டிப்பாக வருவேன். ஜெபம் பண்ணுவோமா? இலத்திகமாக நீ சீக்கிரம் நல்ல ஆண்டவரே, இவர்களை பாதுகாத்து வழி தந்த கிருபைக்கு நன்றி ராஜா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த ஐயா இடத்துல முயற்சி அறிஞ்சிருக்கீங்க. அவர் செய்வதெல்லாம் வாக்கி வச்சு வார்த்தைப்படி மகளுடைய கனவுகள் வாக்கி செய்த கிருபைக்கு நன்றி ராஜா. பிள்ளைகள் காழ்வை காண கிருபை தந்தீங்க. இன்னும் காத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.